ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலை நிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாரூரை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட இந்து நாடார் சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திருஞான சம்பந்த பெருமான் தில்லையம்பதிக்கு வந்து அங்கு நடராஜ பெருமானினுடைய முன்னிலையில் நின்று நடராஜ பெருமானினுடைய பெருங்கூத்தை தரிசனம் செய்து கும்பிட்டார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தொண்டர் மனம் பிரியாத திருப்படியை தொழுதிரைஞ்சே மண்டு பெருங்காதலினால் நோக்கி முகம் மலர்ந்தெடுவார் அண்டமெல்லாம் நிறைந்தெழுந்த ஆனந்தத்துள் அலைந்து கண்ட பேரின்பத்தின் கரையில்லா நிலை அணைந்தார். தொண்டர் மனம் பிரியாத திருப்படியை தொழுது இறைஞ்சி. தொண்டர்கள் எல்லோரும் அந்த சிதம்பரத்தை விட்டு வருவதற்கே அவர்களுக்கு மனசே வராது. அப்படி மனதை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம், அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருப்படி, அதான் திருக்கழிற்றுப்படியார் அப்படின்ட்டு நம்ம சைவ சித்தாந்த நூல்களில் முதன்மை நூல்களில் ஒன்று சொல்லப்படுது பார்த்தீங்களா. அந்த கழிற்றுப்படி, அந்த கழிற்றுப்படியை தொழுது இறைஞ்சு அந்த பொற்சபையில் இருக்கக்கூடிய அந்த படியை தொழுது வணங்கி மண்டு பெரும் காதலினால் நோக்கி, உள்ள மனசுக்குள்ள நிறைய அன்பு மண்டி கிடக்கிறது. மண்டினா நிறையன்னு அர்த்தம். மண்டி கிடக்குது அன்பு, மிகப்பெரிய அன்பு நிறைய மனசுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட அன்பினால் நடராஜ பெருமானை பார்த்து நோக்கி தரிசனம் செய்து முகம் மலர்ந்து எழுவார். அப்படியே பார்த்த உடனேயே அவர்களுக்கு முகத்தில் மலர்ச்சி ஏற்படுகிறது. அப்படி முகம் மலர்ச்சியோடு அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். அண்டமெல்லாம் நிறைந்து எழுந்த ஆனந்தத்துள் அலைந்து, இந்த உலகமெல்லாம் ஆனந்தமானது நிறைந்து இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்தக்கூடிய நிலையில் அது நமக்கு ஆனந்தமாக இருக்கிறது. அதான் இந்த உலகமெல்லாம் நிறைந்து எழுந்து இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமானது உள்ளத்துக்குள்ளே அது நம்மை மேலும் மேலும் ஆனந்தத்தால் அழைக்கிறது. அப்படின்னா ஆனந்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அர்த்தம். உள்ளடைந்துன்னு அர்த்தம். ஆனந்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. கண்ட பேரின்பத்தின் கரையில்லா நிலை அணைந்தார். அந்த பேரின்பத்தை கண்ணால் கண்டு, நடராஜ பெருமான் என்கின்ற பேரின்பத்தை கண்ணால் கண்டு, அந்த இன்பத்துக்கு கரை என்பது கிடையாது, வரம்பு என்பது கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு வரம்பில்லாத நிலையை அவர் அடைந்தார். அதாவது ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கு. நம்முடைய பார்வையை தான் மாற்றிக்கிடணும். இப்போ ஞானசம்பந்த பெருமான் அவங்க அம்மா ஊருக்கு போறாங்க, திருநெல்வேலி பள்ளிக்கு. போகும்போது அவ்வளவு பாலை நிலமா இருக்கு. அந்த பாலை நிலமாகிய சுடுகாட்டிலையும் எங்க சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அதையும் ரசிக்கிறார். காரைகள், பூகை, முல்லை, களவாகை, ஈகை, படர், தொடரி, கள்ளி, கவினி, சூறைகள், பம்மி, விண்ணு, சுடுகாடு அமர்ந்த சிவன் மேய சோலை நடலாம். அப்போ எதையுமே அந்த கள்ளிச்செடி வறட்சியா இருக்கு, என்ன வறட்சி அப்படின்னு அசிங்கப்படக்கூடாது. அதுலேயும் இறைவன் இருக்கத்தானே செய்தான். இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்தான்கிற சிந்தனை வந்துட்டுன்னா எதையும் ரசிக்கட்டும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. அண்டமெல்லாம் நிறைந்து எழுந்த ஆனந்தம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆனந்தம் இல்லாத இடமே கிடையாது. ஆனந்தம்ங்கிறது எது? அதுதான் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள்னு சொல்லிட்டு நல்ல மாமரத்து நிழல்ல தான் சிவபெருமான் குளிர்ச்சியா இருக்காரு. வெயில் வந்த உடனே வெயில சுடுகாடு பக்கம் வெயில் அதிகமா இருக்குங்க, ஒண்ணுமே இல்லையே, இப்படி படாத பாடு படுத்துதுன்னு சொல்லக்கூடாது. அதையும் ரசிக்கணும். இங்கேயும் சிவபெருமான் இருக்காரு அப்படின்ட்டு நம்முடைய பார்வையை மாத்திட்டோம்னாலே ஆனந்தம் எல்லா இடத்துலையும் கிடைச்சிடும். அதுதான் இதுல சொல்றாங்க. அண்டமெல்லாம் நிறைந்து எழுந்த ஆனந்தத்து உள்ளலைந்து. அப்போ அவருடைய உடம்பு முழுவதும் ஆனந்தமயமாக, ஞானசம்பந்த பெருமானினுடைய எண்ணம் முழுவதும் ஆனந்தமாக இருக்கின்றது. அப்படி அந்த நடராஜ பெருமானை அவர் தரிசனம் செய்தார். அந்நிலைமை அடைந்து திளைத்து ஆங்கு எய்தால் காலத்தில் மண்ணு திரு அம்பலத்தை வலங்கொண்டு போந்தருளி பொன்னணி மாளிகை வீதி புறத்தணைந்து போது தொரும் இன்னிசைவன் தமிழ் பாடி கும்பிட்டங்கு இனிதிருந்தார். அந்நிலைமை அடைந்து, அந்த பேரின்ப நிலையை அடைந்து, திளைத்து, அந்த பேரின்பத்தில் திளைத்து மூழ்கி, ஆங்கு எய்தா காலத்தில், அந்த நிலையானது எய்திய அந்த நேரத்தில் மண்ணு திரு அம்பலத்தை வலங்கொண்டு, என்றென்றைக்கும் நிலைத்து இருக்கக்கூடிய திரு அம்பலம், அந்த பொன்னம்பலம், அந்த பொன்னம்பலத்தை வலமாக வந்து போந்தருளி வெளியிலே வருகின்றார். இப்ப கோயிலுக்கு வெளியில சம்பந்த பெருமான் வந்தாச்சு. பொன்னணி மாளிகை வீதி, பொன்னால் அலங்காரம் செய்யப்பட்ட மாளிகைகள் நிறைந்த செல்வ செழிப்பு மிக்க மக்கள் வாழக்கூடிய அந்த வீதி, அந்த வீதியின் புறத்தணைந்து, அந்த வீதிக்கு வெளியில் வந்து போதுதோறும் அவர் சம்பந்த பெருமானுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த இடம் வரைக்கும் நடராஜ பெருமானை பற்றி இன்னிசை வன் தமிழ் பாடி, இனிமையான இசையால், அந்த மிகச்சிறந்த தமிழால் பதிகங்களை பாடிக்கொண்டு கும்பிட்டு அவர் அந்த சிதம்பரத்தில் சில நாட்கள் தங்கி இருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். திருந்திய சீர்தாதையார் சிவபாத இருதயரும் பொருந்து திருவள்ளர் புகழி பூசுரரும் மாதவரும் பெருந்திரு மாலையில் போற்றும் பெரும்பற்ற புலியூரில் இரு தமிழாகரர் அணிந்தார் என கேட்டு வந்தணைந்தார்.
திருந்திய சீர் தாதையார். அப்படின்னா இந்த உலகம் திருந்துவதற்கு காரணமாக இருந்த தந்தையாராகிய சிவபாத இருதயர். என்ன அவங்க போய் கேட்காங்க சீர்காழி பெருமான்கிட்ட? அவருக்கு குழந்தை இல்லை கொஞ்ச காலத்துக்கு. இறைவன்கிட்ட போய் என்ன கேட்குறாங்க சிவபாத இருதயர்? எங்கே பார்த்தாலும் சமணமும் பௌத்தமும், எங்கே பார்த்தாலும் அவங்க ஆதிக்கம்தான் ஜாஸ்தியாக இருக்குது. அவர்களிடத்திலிருந்து மீட்டு சைவ சமயத்தை மீண்டும் ஸ்தாபிதம் செய்வதற்கு, சைவ சமயத்தை நிலைநிறுத்துவதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்லாம் வேண்டினாங்க. அதனால தான் இந்த இடத்த அப்படி கொடுக்குறாங்க. திருந்திய உலகம் திருந்துவதற்கு காரணமான பெருமையை உடைய தந்தையாராகிய சிவபாத இருதயர். அந்த ஞானசம்பந்தருடைய அப்பா பேர் சிவபாத இருதயர், அம்மா பேர் பகவதியார். அந்த சிவபாத இருதயரும் பொருந்து திருவளர் புகழி பூசுரரும், அந்த செல்வம் வளரக்கூடிய திருவளர் அப்படின்னா செல்வம் வளரக்கூடிய புகழி, அந்த சீர்காழி, சீர்காழிக்கு 12 பேர்ல ஒரு பேர் புகழி. அந்த புகழியில் பொருந்து, அந்த புகழியில் பொருந்தி வசிக்கக்கூடிய பூசுரரும் அந்தணர்களும், மாதவரும் மிகப்பெரிய தவத்தை உடைய சிவனடியார்களும், பெருந்திரு மாலையன் போற்றும் மிகப்பெரிய அந்த திருமால் பிரம்மன் இவர்களெல்லாம் வணங்கக்கூடிய அந்த பெரும்பற்ற புலியூரில், அந்த திருமால் பிரம்மன் இவர்களெல்லாம் சிவபெருமானை வணங்கக்கூடிய திருத்தலமாகிய அந்த பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்தில் இருந்தமிழாகரர் அணைந்தார். மிகச்சிறந்த தமிழுக்கு பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான். இருந்தமிழாகரர்னா ஞானசம்பந்தன்னு பொருள், புரியுதா? அந்த ஆகரம் அப்படின்னா அது பிறக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு, தமிழ் பிறந்த இடம் ஞானசம்பந்த பெருமான். அப்படி தமிழுக்கு பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமான் அந்த சிதம்பரத்திற்கு வந்து சேர்ந்தார் என கேட்டு அந்த இவர்களெல்லாம், மேலே சொன்ன அவர்களெல்லாம் சிதம்பரத்திற்கு இப்பொழுது வந்து சேருகின்றார்கள். அதாவது அந்த பெரும்பற்ற புலியூருக்கு, சிதம்பரத்துக்கு ஞானசம்பந்த, பெரும்பற்ற புலியூர்னா சிதம்பரம்னு அர்த்தம். அந்த சிதம்பரத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்து சேர்ந்து விட்டார் என்று தெரிந்து கொண்டு சீர்காழியில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவும் அவர்களோடு சேர்ந்த அந்த அந்தணர்களும் அந்த சீர்காழியில் உள்ள சிவனடியார்களும் ஞானசம்பந்தரை சிதம்பரத்தில் போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா சீர்காழி சிதம்பரம் பக்கத்தில் தான், 25 கிலோமீட்டர் தான் வரும், 20 கிலோமீட்டர். அதனால் ஒரு நாள் நடந்தால் டக்குன்னு போய் சேர்ந்துடலாம். என்ன, ஒரு நாள் ராத்திரி நடைய பிடிச்சாங்கன்னு வச்சுவிடுங்க, காலையில் போய் சேர்ந்துடலாம். அப்படி அவங்க எல்லாரும் இல்லை மாட்டு வண்டி கூட வச்சு போயிடுவாங்க. அந்த எல்லாரும் உடனே சிதம்பரத்தில் போய் ஞானசம்பந்தரை பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் இப்போ சிதம்பரத்துக்கு வந்துட்டாங்க. ஆங்கவரை கண்டு சிறப்பளித்து அருளி அவரோடும் தாங்கரிய காதலினால் தம்பெருமான் கழல் வணங்க ஓங்கு திரு தில்லை வாழந்தனரும் உடனாக தேங்கமல் கொன்றை சடையார் திருச்சிற்றம்பலம் பணிந்தார். ஆங்கு அவரை கண்டு சிறப்பளித்து அருளி. எல்லாரும் இப்ப ஞானசம்பந்த பெருமான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர்களையெல்லாம் தான் தங்கி இருந்த இடத்தில் கண்டு அவரவர்களுக்கு உரிய சிறப்புகளை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அருள் செய்து அவரோடும் தாங்கரிய காதலினால், தாங்க முடியாத அன்பின் துணை கொண்டு தம்பெருமான் கடல் வணங்க, அந்த நடராஜ பெருமான், தம்பெருமான்னா நடராஜ பெருமான், அந்த நடராஜ பெருமானினுடைய திருவடியை வணங்குவதற்காக
ஓங்கு திரு தில்லைவாழ் அந்தணரும் உடனாக ஞானசம்பந்த பெருமானோடு அந்த தில்லையில் வாழக்கூடிய அந்த அந்தணர்கள் தில்லைவாழ் தீட்சிதர்களும் அவர்களோடும் சேர்ந்து கொண்டு எல்லாரும் இப்போ அந்த பொன்னம்பலத்தை தரிசனம் செய்தார்கள். என்ன தேங்கமிழ் கொன்றை சடையார் தேன் பொருந்திய வாசனை மிகுந்த கொன்றை மலர்கள், அந்த கொன்றை மலர்களை சடையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் பணிந்தார். அந்த பொன்னம்பலத்தை இப்பொழுது எல்லோரும் சென்று வணங்குகின்றார்கள். யாரெல்லாம்? ஞானசம்பந்தருடைய அப்பா, ஞானசம்பந்தரோடு வந்த அந்தணர்கள், சீர்காழி அந்தணர்கள், அதாவது சிவபாத இருதயரோடு வந்த சீர்காழி அந்தணர்கள், சிவபாத இருதயரோடு வந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள், தில்லைவாழ் அந்தணர்கள், ஞானசம்பந்த பெருமானோடு இருக்கக்கூடிய அடியார்கள், தில்லையில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ மீண்டும் அந்த நடராஜ பெருமானை வணங்க எல்லாரும் போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா சீர்காழியிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்மளை அவங்க கூட போய் கோயிலை தரிசனம் பண்ணி வைப்போம்ல, அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானும் அவங்க அப்பா அவங்க சீர்காழியில் உள்ளவங்கெல்லாம் வந்ததுனால மீண்டும் இந்த நடராஜ பெருமானை தரிசனம் பண்ண அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. தென்புகலி அந்தணரும் தில்லைவாழ் அந்தணரு முன் அன்பு நெறி பெருக்குவித்த ஆண்டகையார் அடி போற்றி. பொன்புரி செஞ்சடை கூத்தர் அருள் பெற்று போந்தருளி இன்புரு தோணியில் அமர்ந்தார் தமை வணங்க எழுந்தருள. தென்புகலி அந்தணரும், அந்த தெற்கு பகுதி சிதம்பரத்துக்கு தெற்க தான் சீர்காழி இருக்கு. அப்படியே அந்த தெற்கு பகுதியிலிருந்து வந்த சீர்காழி அந்தணர்களும் தில்லைவாழ் அந்தணர் தில்லைவாழ் அந்தணர்கள் முன்னிலையில் அன்பு நெறி பெருக்குவித்த, எல்லோருக்கும் அன்பு நெறியை பெருக்குவித்த சிவபெருமான், அந்த பெருக்குவித்த ஆண்டகையார் அடி போற்றி, ஆண்களில் சிறந்தவராக இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான், அந்த நடராஜ பெருமானினுடைய திருவடியை எல்லோரும் போற்றி வணங்குகிறார்கள். யாரு? அந்த சீர்காழி அந்தணர்களும் சிதம்பரத்தில் உள்ள அந்தணர்களும் இப்போ அந்த சிவபெருமானை வணங்குகின்றார்கள். நடராஜ பெருமானினுடைய திருவடியை வணங்கி பொன்புரி செஞ்சடை கூத்தர் அருள் பெற்று, பொன்னாக திகழக்கூடிய கெட்டப்பட்ட, புரின கெட்டப்பட்டன்னு அர்த்தம், கெட்டப்பட்ட செஞ்சடையை உடைய கூத்தரினுடைய அருளை எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றார்கள். அருளை பெற்று அங்கேருந்து இப்போ கோயிலிருந்து வெளியே வந்து அவர்கள் இப்போ தோணியப்பரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீர்காழியை நோக்கி போகணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்து விடுகிறது. இன்புரு தோணியில் அமர்ந்தார், இன்பத்தோடு அந்த தோணியில் அமர்ந்திருக்கக்கூடிய தோணியப்பராகிய சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த பெருமானை வணங்குவதற்கு எல்லோரும் எழுந்தருள, எல்லோரும் இப்போ சிதம்பரத்திலிருந்து தோணியப்பரை பார்க்கணுன்னுட்டு சீர்காழிக்கு போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் சீர்காழிக்கு புறப்பட்டுட்டாங்க. அதாவது பிரளய காலத்தில் அந்த சீர்காழியில் ஒரு தோணி மிதக்குது. அந்த தோணியில் சுவாமியும் அம்பாளும் இருக்கிறாங்க. அதனால அதுக்கு பேர் தோணிபுரம் அப்படின்ட்டு. ஸோ அந்த தோணியில் சுவாமி அமர்ந்திருந்ததுனால அவருக்கு பேர் தோணியப்பர், அம்பாள் பேர் பெரிய நாயகி அப்படின்ட்டு. அப்படி அந்த தோணியில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானை வணங்குவதற்காக இப்போ எல்லாரும் சீர்காழியை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். நற்றவர்தம் குழாத்தோடும் நம்பர் திரு நடம் செய்யும்
பொற்பதியின் திரு எல்லை பணிந்தருளி புறம்போந்து பெற்றம் உயர்த்தவர் அமர்ந்த பிரபதியும் புக்கிரைஞ்சி கற்றவர்கள் பரவு திரு கழுமலமே சென்றடைவார். நற்றவர்தம் குழாத்தோடும் நல்ல தவத்தை உடைய அந்த கூட்டத்தோடும், குழாம்னா கூட்டம், நம்பர் திருநடம் செய்யும் பொற்பதியின் திரு எல்லை பணிந்தருளே. நம்பர் அப்படின்னா நம்பிக்கைக்கு உரியவர். நம்பிக்கைக்கு உரியவர் சிவபெருமான் ஒருவன் தான். நம்பி கெட்டவர் எவருண்டோ அப்படின்ட்டு பாட்டு வரும். அப்படி அந்த நம்பிக்கைக்கு உரியவன், அதனால தான் அவன் நம்பர் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர். அப்படி அந்த நம்பனாகிய அந்த திருநடனம் செய்யக்கூடிய அந்த நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய பொற்பதி பொன்னம்பலம், அந்த பொன்னம்பலத்தினுடைய திரு எல்லை பணிந்தருளி. அப்போ ஊருக்கு வெளிப்பக்கம் இப்போ வந்துட்டாங்க. எல்லை சிதம்பரத்தினுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க. எல்லைக்கு வந்த உடனேயும் அந்த எல்லையில் இருந்தே நடராஜ பெருமானை பணிந்து வேண்டிக்கிட்டார்கள். ஏன்னா அந்த காலத்துல கோபுரம் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். கோயில்ல சின்ன கோபுரமா இருந்தாலும் கோபுரத்துக்கு மேலே யாரும் வீடு கட்டக்கூடாது. அந்த காலத்து சட்டம். கூடியான மட்டுக்கும் 2 மாடி தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதோட சரி. கோயில் கோபுரத்தையோ இதோ மறைக்கிற மாதிரி கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னு சட்டம். அதனால கோயில் எங்க இருந்து பார்த்தாலும் கோபுரம் தெரியும். சிதம்பரம்னா பெரிய கோபுரம். ஆனாலும் ஒரு ஊர்ல சின்ன கோபுரமா இருந்தாலும் அந்த கோபுரத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு வீடு கட்டக்கூடாது, உயரப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம். ஏன்னா அந்த கோபுரம் எங்கே இருந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியணும், அவங்களுக்கு அந்த இறை உணர்வை தூண்டணும், தூரத்திலேருந்து பார்த்த உடனேயே அந்த இறை உணர்வு தூண்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. அப்படி அந்த திரு எல்லை பணிந்தருளி புறம்போந்து அந்த எல்லையை விட்டு இப்போ வெளியே அவர்கள் சென்று பெற்றம் உயர்த்தவர் அமர்ந்த பிறப்பதியும் புக்கிரதி. இப்போ சீர்காழியில் சிதம்பரத்திலேருந்து சீர்காழி செல்லக்கூடிய அந்த வழியில் ஒரு 20 கிலோமீட்டர் வரும். அந்த வழியிலையும் அவங்க இருக்கக்கூடிய அந்த பெற்றம் உயர்த்தவர், அதாவது இடப வாகனத்தை கொடியாக உயர்த்தவர். பெற்றம்னா இடபம். அந்த இடப வாகனத்தை கொடியில் வைத்திருக்கக்கூடிய அந்த பெருமான் அமர்ந்த பிறப்பதியும் மற்ற திருத்தலங்களும் சென்று இறைஞ்சி புக்கு இறைஞ்சி சென்று வணங்கி கற்றவர்களெல்லாம் வணங்கக்கூடிய திருக்கழுமலமே சென்றடைவார். அந்த திருக்கழுமலம் என்கின்ற சீர்காழிக்கு இப்பொழுது எல்லோரும் சென்று சேர்ந்தார்கள். பெற்றம் அப்படின்னா பசு மாட்டு கூட்டம், அதுக்கு பேர் பெற்றம்னு பேர். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தினி உற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. ஆழ்வார் 4,000 திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாளம்மா சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெற்றம்னா இடப வாகனம், இந்த பசுமாடு. அதுதான் சுவாமிக்கு உரிய கொடி. பல்பதிகள் கடந்தருளி 12 பேர் படைத்த தொல்லை வள பூந்தராய் தூரத்தே தோன்றுதலும் மல்கு திருமணிமுத்தின் சிவிகை எழுந்து எதிர் வணங்கி
செல்வமிகு பதியதன் மேல் திருப்பதிகம் அருள் செய்வார். இப்படி செல்லக்கூடிய வழியில் பல பதிகள் கடந்தது, பல திருத்தலங்களை கடந்து செல்கின்றார்கள். அதன் பிறகு 12 பேர் படைத்த சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. அந்த 12 பேர்களை உடைய தொல்லை வழப்பூந்தராய், ரொம்ப பழமையான ஊர். தொல்லைனா பழமைன்னு அர்த்தம். ரொம்ப பழமையான வளம் மிகுந்த பூந்தராய், அந்த 12 பேர்ல ஒரு பேர் சீர்காழிக்கு பூந்தராய் அப்படின்னு பேர். அந்த பூந்தராய் என்கின்ற சீர்காழியை தூரத்திலேயே பார்க்குறாங்க. ஏன்னா கோபுரம் தெரியும். கோபுரத்தில் அப்போ இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. இப்போ மின்சார விளக்கு ஏற்றுறாங்கல்ல, அது மாதிரி அப்போ அந்த உச்சியில் விளக்கேற்றி வைப்பாங்க. அது இந்த ஊர் முழுக்க எங்கேருந்து பார்த்தாலும், ராத்திரி பார்த்தாலும் தெரியும். அப்படி அந்த கோபுரத்தை தூரத்தே தோன்றுதலும், அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய தோணியப்பரினுடைய கோபுரம் கொஞ்சம் தூரத்திலேயே அது தோன்றுது. பார்த்த உடனேயே மல்கு திரு மணிமுத்தின் சிவிகை இழிந்து அந்த அழகிய மணிகள் முத்துக்களெல்லாம் பதிக்கப்பெற்ற பல்லக்கிலிருந்து சம்பந்த பெருமான் கீழே இறங்குகின்றார். இறங்கி எதிர் வணங்கி அப்படியே அந்த கோபுரத்துக்கு எதிரில் நின்று வணங்குகின்றார். தொலை தூரத்தில் இருந்தே வணங்குகின்றார். எதிர் வணங்கி செல்வமிகு பதியதன் மேல் திருப்பதிகம் அருள் செய்வார். ஊருக்கு அவுட்டர்லே இருந்து அந்த செல்வம் மிகுந்த திருப்பதியாகிய அந்த சீர்காழி திருப்பதிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மீது ஒரு திருப்பதிகத்தை இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்கின்றார். தொலை தூரத்தில் இருந்து பார்த்த உடனேயே அந்த பெருமான் மீது அன்பு. ஏன்னா இதுதான் நிறைவான யாத்திரை சம்பந்த பெருமானுக்கு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு யாத்திரைங்கிறது கிடையாது, திருமணம் தான் இதுக்கப்புறம். அதனால அந்த பெருமான் நமக்கு எவ்வளவு கருணை செஞ்சாரு, நம்ம போன இடத்துலெல்லாம் வெற்றியை தந்தாரு அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் தூரத்திலேயே அந்த தோணியப்பரை பார்த்து இப்போ அந்த பெருமான் மீது ஒரு பதிகம் செய்கின்றார். மண்ணும் இசை மொழி வண்டார் குழல் அறிவை என்றெடுத்து, மின்னு சுடர் மாளிகை விண் தாங்குவ போல் வேணுபுறம், என்னும் இசை சொன்மாலை எடுத்தியம்பி எழுந்தருளி, பொன்னை மணம் கமல் புறவ புறம்பனையில் வந்தனைந்தார். மண்ணும் இசை மொழி, இசை நிறைந்து இருக்கக்கூடிய மொழி, அந்த வார்த்தைகளை உடைய வண்டார் குழல் அறிவை அப்படிங்கிற பதிகத்தை இப்பதான் பாடுறாங்க. நிறைவான யாத்திரை, அந்த யாத்திரை முடிஞ்சு கல்யாணம், இந்த நேரத்தில் தான் வண்டார் குழல் அறிவைங்கிற பதிகத்தை பாடுறாங்க. அந்த என்று எடுத்து மின்னு சுடர் மாளிகை விண் தாங்குவ போல், அங்கே இருக்கக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய சுடர் மின்னக்கூடிய மாளிகைகள் எல்லாம் ஆகாயத்தை தாங்குவது போல இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லி பாடுறாங்க. ஏன்னா அவ்வளவு உயரமான வசதியான வீடுகள், அந்த வீடுகள் உயரமாக இருக்குது. அது ஆகாயத்தை தாங்குவது போல, ஆகாயத்துக்கு ஒரு தூண் வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அந்த வீடுகள் எல்லாம். அதான் மின் தாங்குவ, ஆகாயத்தை தாங்குவது போல அந்த மாளிகைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட செல்வச் செழிப்பு மிக்க சீர்காழி அப்படின்னு பாடுறாங்க. வேணுபுரம்ங்கிறதும் சீர்காழிக்கு உள்ள 12 பேர்ல ஒரு பேர். அந்த வேணுபுரம் என்னும் இசை சொன்மாலை எடுத்து எம்பி என்று பாடக்கூடிய அந்த இசையால் நிறைந்த அந்த சொற்களால் கட்டப்பட்ட அந்த பூமாலை, அந்த பாமாலையை எடுத்து அந்த பெருமானுக்கு பாடுகின்றார். எடுத்து எம்பி
எழுந்தருளி. இப்போ சீர்காழிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் வயல்வெளிகள் எல்லாம் இருக்கின்றது. புன்னை மனம் கமழ் புறவ புறம்பனையில் வந்தடைந்தார். புன்னை மரங்கள் வாசனையை தருகிறது. அப்படி அந்த புன்னை மரத்தினுடைய மனம் வாசனையானது கமழ புறவம்ங்கிறதும் சீர்காழிக்கு 12 பேர்ல ஒரு பேர். அந்த புறவம் என்கின்ற திருத்தலத்தில் புறம்பனையின வயல்வெளின்னு அர்த்தம். அந்த வயல்வெளி பக்கத்தில் இப்பொழுது வந்து சேருகின்றார்கள் அப்படின்ட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா புன்னை மரங்கள் வந்து கோயிலை ஒட்டி நிறைய வளர்த்து வைப்பாங்க. ஏன்னா புன்னை மரத்துல இருந்து எண்ணெய் எடுப்பாங்க, அதை வச்சு விளக்கெரிப்பாங்க. அதனால புன்னை மரம் வருது பக்கத்தில் வருதுனாலே பக்கத்தில் கோயிலுக்கு பயன்படுற மாதிரி அதை வளர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்கங்கிறது அர்த்தம். அந்த புன்னை மரத்தை வச்சு கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ரெண்டாவது சுற்றிலும் வயல்வெளிகள் தான். ஏன்னா காவிரி பாசனம். அதனால் அந்த புறவம் என்கின்ற அந்த திருத்தலத்தினுடைய வயல்வெளிக்கு இப்பொழுது வந்து சேருகின்றார்கள். இந்த இடத்துல வந்து அந்த வேணுபுரம் அப்படின்ட்டு சீர்காழி பேரை வச்சு ஒரு நட்டபாடை பண்ணல சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுறாங்க. வண்டார் கூழல் அறிவையோடு பெரியாவகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானோர் தன் தாமரை மலராள் ஊரை தவளம் நெடு மாடம் விண்தாங்குவ போலும் மிகு வேணுபுரம் அதுவே வேதத்து ஒலியானும் மிகு வேணுபுரம் தன்னை பாதத்தினில் மனம் வைத்தழு பங்கந்தன பாடல் ஏதத்தினை இல்லாயிவை பத்தும் இசை வல்லார் ஏதத்தினை இல்லார் சிவ கதியை பெறுவாரே. இந்த பதிகத்தை பாடினா சிவகதியை பெறுவார்கள். சிவகதின்னா என்ன அர்த்தம்? சாயுச்சிய பிறவி, புரியுதா? அப்படிப்பட்ட அந்த நிலையை அவர்கள் பெறுவார்கள்னுட்டு வேணுபுரம்ங்கிற அந்த ஊர் பேரை வச்சு இந்த பதிகத்தை வந்து சொல்றாங்க. வேணுபுரம் அதுவே வேணுபுரம் தான் அந்த பக்கத்துல. ஆமா, வேணுபுரம் இதுவே வருங்களா? ஆமா, இது மாதிரி இதெல்லாம் வேணுபுரம் அதுவே அந்த இருக்கு, அந்த இருக்கு. சின்ன குழந்தை கையை காமிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊர் வந்துட்டு அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் வேணுபுரம் அதுவே அப்படின்ட்டு கையை காமிச்சுக்கிட்டு சந்தோஷம். சொந்த ஊருக்கு விண் தாங்குவ போலும். அந்த வீடுகள்லாம் இருக்குல்ல, வீடுகள்லாம் பெரிய பெரிய தூண்கள் மாதிரி இருக்குது. அந்த தூண்கள் வந்து ஆகாயத்தை தாங்கி பிடிக்கலாம். அந்த அளவுக்கு வளமான வீடுகள், உயரமான வீடுகள். வீடு உயரமாக கட்டணும்னா வசதி இருந்தால் தானே கட்ட முடியும். அதனால விண் தாங்குவ, அந்த வீடுகள்லாம் விண்ணை பிடிச்சி தாங்குதான். அதனால அந்த இதுலேயும் எடுத்து காமிக்கிறாரு, விண் தாங்குவ போல் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இந்த வார்த்தையை வச்சு பாடுனாங்க அப்படிங்கிற அந்த முக்கியமான வார்த்தைகளையும் சேக்கலார் இதில் எடுத்து கையாளுதாங்க. முதல் பாட்டிலே வருதில்ல, தன் தாமரை மலராள் உரை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவர். நெடுமாடம், மாடம்னா அப்படியே சொல்லியிருக்கிற பெரிய வீடு. அப்போ நீண்ட மாடங்கள், அந்த மிகப்பெரிய வீடுகள் ஒரு தூண் மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுங்க வீட்டை. அது வந்து ஆகாயத்தை தாங்குதான். அதான் விண் தாங்குவ போலும் மிகு வேணுபுரம் அதுவே. அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு உடையவர்கள் பாடக்கூடிய சீர்காழி அப்படின்ட்டு அதை வந்து சொல்றாங்க.
வாழி வளர் புறம்பனையின் மருங்கணிந்து வரிவண்டு சோழுமலர் நறுந்தீப தூபங்களுடன் தொழுது காழிநகர் சேர்மின் என கடைமுடித்த திருப்பதிகம் ஏழிசையினுடன் பாடியில் மோதோர் உள்புகுந்தார் இப்போ வாழி வளர் புறம்பனையின் அந்த வயல்வெளிகளெல்லாம் நன்கு வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த சீர்காழி அதற்கு பக்கத்தில் வந்து மருங்கணைந்து பக்கத்தில் வந்து வரிவண்டு சூழு மலர் வரிவண்டுகள் அந்த ரெக்கைகளை உடைய வண்டுகள் அவைகளெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய மலர் அந்த மலர்கள் நறும் தீபம் வாசனை மிகுந்த அந்த தூப தீபங்கள் இவைகளை கொண்டு அந்த சீர்காழி பெருமானை ஊருக்கு வெளியில் அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்த உடனேயே ஞானசம்பந்த பெருமான் தொழுகின்றார். ஏன்னா அவங்க கூட்டம் அடியார்கள் கூட்டத்தோடு தான் வராங்க, கையில் எல்லாரும் பூஜைக்குரிய பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த மலர்கள் தீபங்கள் தூபங்களோட ஊருக்கு வெளியிலேயே இருந்து வயல்வெளி பக்கத்திலே இருந்து தொழுகின்றார்கள். தொழுத உடனே ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுறாங்க. எல்லாரும் சீர்காழிக்கு வந்து சேருங்க, சீர்காழியில் உள்ள பெருமானை வணங்குங்கள் அப்படின்னுட்டு அந்த மகிழ்ச்சி, அந்த பதிகம் பூராவுமே சீர்காழிக்கு வந்து சேருங்க அப்படின்ட்டு அந்த பதிகம். ஆமா, அந்த பதிகம் 10 பாடல்லையும் இப்படித்தான் இருக்கு. நலன்கொள் காழி சேர்மினே, திருந்து காழி சேர்மினே, நலன்கொள் காழி சேர்மினே, எழில்கொள் காழி சேர்மினே, கருத்தர் காழி சேர்மினே அப்படின்ட்டு அந்த எல்லா பாட்டிலையும் கடைசி முடிப்பு ஒரு மகுடம் மாதிரி, மணிமகுடம் மாதிரி கடைசி வரியில சீர்காழிக்கு எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்னுட்டு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் ஞானசம்பந்த பெருமான் அதை வச்சே ஒரு பதியம் வந்து அங்கே வந்து பாடுகின்றார்கள். காழிநகர் சேர்மின் என கடை முடிந்த, காழிநகருக்கு வந்து சேருங்கள் என்று கடைசி வரியில் ஒரு முடிந்த முடிவை அவர் வைக்கின்றார். அதாவது மணிமகுடம் மாதிரி வைக்கின்றார். திருப்பதிகம் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை தாங்கிய அந்த திருப்பதிகத்தை ஏழிசையினுடன் பாடி, ஏழிசையோடு அந்த பதிகத்தை பாடி எயின் மூதூர் உள் புகுந்தார். அந்த மதில்கள் உடைய பழமையான ஊர், அந்த ஊருக்குள் இப்பொழுது சம்பந்த பெருமான் புகுந்தார் அப்படின்ட்டு. அது என்ன எழில் மூதூர்னா, எழில்னா மதில்கள்னு அர்த்தம். முக்கிய பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்தே காவல் போட்டிருப்பாங்க. அதனால அந்த காவல்னு அதை எடுத்துக்கிடலாம். பெரிய மதில்கள், கோயிலில் உள்ள திருமதில் பெருசு பெருசாக இருக்கும்ல, அந்த இதையும் எடுத்துக்கிடலாம். அந்த நேரத்தில் ஒரு பதிகம் பாடுறாங்க. நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் ஒய்ப்பதன் முனம் கும்பர்நாதன் உத்தமன் ஒளிமிகுத்த செஞ்சடை நம்பன் மேவு நன்னகர் நலங்கொள் காழி சேர்மினே. அதில் கடைசி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, தக்கனார் தலை அறிந்த சங்கரன் தனதரை அக்கினோடரவ செய்த அந்தி வண்ணர் காழியை ஒக்க ஞான சம்பந்தன் உரைத்த பாடல் வல்லவர் மிக்க இன்பம் எய்தி வீற்றிருந்து வாழ்தல் மெய்மையே. இந்த பாடல்களை பாடினால் மிகுதியான இன்பம் அடைந்து அவர்கள் சத்தியத்தோடு வாழ்வார்கள், இது சத்தியம் அப்படின்னுட்டு அந்த பதியத்தை பாடுறாங்க. சுவாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர். ஆமா, நட்டராகம்னா பல்துவராளி தான். திருநிலை நாயகின் அம்பாள் பேர்.
நட்டராகமும் ரெண்டாம் திருமுறையில் உள்ள நட்டராகமும் மூன்றாம் திருமுறையில் உள்ள சாதாரி பண்ணும் ஒரே ராகம் தான், பத்துவராளி ராகம் தான். அது வந்து பந்துவராளி வந்து ஒரு தாய் ராகம். தாய் ராகும் போது 7 சுரங்களும் இருக்கும். போகும்போது 7 சுரங்களும் இருக்கும், வரும்போது 7 சுரங்கள் இருக்கும். அதனால தான் ஏழிசையினுடன் பாடி அப்படின்ட்டு அதில் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. இந்த பதிகம் பந்தோராளி ராகத்தில் பாடினாங்க, அது தாய் ராகம், அதனால ஏழிசையோடு பாடினார் அப்படின்ட்டு இதில் வந்து சொல்லி ஒரு குறிப்பு. சேனுயர்ந்த திருத்தோணி வீற்றிருந்த சிவபெருமான், தான் நினைந்த ஆதரவின் தலைப்பாடு தனை உண்ணி, நீழ்நிலை கோபுரம் அணைந்து நேரிறங்கி புக்கருளி, வானிலவு பெருங்கோயில் வலம் கொண்டு முன்பணிந்தார். சேன் உயர்ந்த திருத்தோணி, மிகவும் உயரமாக இருந்த அந்த திருத்தோணி வீற்றிருந்த சிவபெருமான். மேலே தான் திருத்தோணியப்பர் படியேறித்தான் போகணும் அவரை பார்க்கறதுக்கு. அதனால் அந்த உயரத்தில் வீற்றிருந்த திருத்தோணியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அவருடைய தாழ் நினைந்த, அவருடைய திருவடியை நினைந்து ஆதரவின் தலைப்பாடு தனி உண்ணி. ஆதரவுன்னா அன்பு, தலைப்பாடுன்னா மேன்மை, அன்பின் மேன்மை தன்னை நினைந்து. அது என்ன அன்பின் மேன்மை? நாம் சென்ற இடத்திலெல்லாம் சுவாமி நமக்கு வந்து உதவி செஞ்சார், நமக்கு வெற்றியை தந்தார், ஒருபோதும் தோல்வியை தரல சுவாமி. அதனால அந்த அந்த அன்பின் மேன்மையை ஞானசம்பந்த பெருமான் நினைந்து நீழ்நிலை கோபுரம் அணைந்து, அந்த நீண்டு உயர்ந்து இருக்கக்கூடிய பல நிலைகளை கொண்ட கோபுரத்திற்கு சென்று நேர் இறைஞ்சி, நேராக அந்த பெருமானை வணங்கி புக்கருளி, உள்ளே புகுந்து வான்நிலவு பெருங்கோயில், ஒளி விளங்கும், வான்நிலவுன்னா ஒளி விளங்கும்னு அர்த்தம், அந்த ஒளி விளங்கக்கூடிய அந்த பெருங்கோயிலில் வலம் கொண்டு முன் பணிந்தார். அதை வலமாக வந்து அந்த இறைவனுக்கு முன்னிலையில் அவர் பணிகின்றார். முதல்ல ஞானசம்பந்த பெருமான் அப்படியே வலமாகத்தான் வரார் கோயில, பிரகாரம் வந்து அதுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்துக்கு போறாங்க. அதான் முறைமையும் கூட. முன்னிறைஞ்சே திருவருளின் முழு நோக்கம் பெற்றேறி, பொன்னிமய பாவையுடன் புணர்ந்திருந்த புராதனரை, சென்னிமிசை குவித்த கரம் கொடு விழுந்து திளைத்தெழுந்து, மண்ணு பெருவாழ்வெய்தி மனம் கழிப்ப வணங்குவார். முன் இறங்கி அந்த பெருமான் முன்னிலையில் இறங்கி அந்த பெருமானை வணங்கி திருவருளின் முழு நோக்கம் பெற்றேறி, திருவருளினுடைய முழுமையான நோக்கம் நிறைவடைந்தது. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் வந்த அந்த அவதார செயலானது முழுமையாக நிறைவடைந்தது. அப்படி அந்த பெருமானினுடைய ரெண்டு விதமாக இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். திருவருளின் முழு நோக்கம் பெற்றருளினா சிவபெருமானை நன்றாக தரிசனம் செய்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அவர் வந்த பிறவியினுடைய நோக்கம் நிறைவடைந்தது அப்படின்னு அதை எடுத்துக்கிடலாம். அப்படி அந்த பெருமானுடைய முழு நோக்கத்தை, முழுமையான அந்த பார்வையை, அருட்பார்வையை பெற்று பொன் இமயப்பாவையுடன், அந்த பொன் போன்ற அந்த இமயவல்லி, இமயமலைக்கு
மகளாக இருக்கக்கூடிய அந்த பாவை பெரிய நாயகி அம்மை, திருநிலை நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மையுடன் சேர்ந்து இருந்த புராதனரை, புராதனர்னா பழமையானவர்னு அர்த்தம், தோணியப்பர். அந்த பழமையான தோணியப்பரை சென்னிமிசை குவித்த கரம் கொடு, தலை மேல கையை குவித்து அந்த கைகளை கொண்டு கீழே விழுந்து திளைத்து எழுந்து மகிழ்ச்சியில் திளைக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். மண்ணு பெருவாழ்வு எய்து மனங்கழிப்ப வணங்குவார். தனக்கு ஒரு நிலைத்த பெருவாழ்வு கிடைத்தது என்று மனதில் மகிழ்ச்சி அடைந்து அந்த பெருமானை வணங்குகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அதாவது தோணியப்பரையும் அந்த திருநிலை நாயகி, அந்த பெரிய நாயகி அம்மையையும் இப்பொழுது ஞான சம்பந்த பெருமான் வணங்கி மகிழ்கின்றார். பரவு திருப்பதிகங்கள் பலவும் இசையினிற் பாடி, விரவிய கண்ணருவி நீர் வெள்ளத்தில் குளித்தருளி, அரவணிந்தார் அருள் பெருக புறம்பெய்தி அன்பருடன், சிறபுறத்து பெருந்தகையார் தம் திருமாளிகை சேர்ந்தார். பரவு திருப்பதிகங்கள் பலவும் இசையினிற் பாடி, இறைவனை பரவி திருப்பதிகங்கள் பலவும் இசையோடு அந்த சீர்காழியிலிருந்து அந்த பெருமானை நினைந்து பாடுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். விரவிய கண் அருவி நீர் வெள்ளத்தில் குளித்து அருவி, அப்படியே பாடும்போது கண்ணிலிருந்து அருவியாக கண்ணீர் வந்து பெருகி வருகிறது. அது வெள்ளம் போல வருகிறது. அந்த வெள்ளத்தில் குளித்து அருளை பெற்று, அரவு அணிந்தார் அருள் பெருக, அந்த பாம்பை அணிந்த சிவபெருமானினுடைய அருளானது எங்கும் பெருகுமாறு புறம்பு எய்தி, அதாவது கோவிலை விட்டு வெளியே வந்து, புறம்பு எய்தினா கோயிலுக்குள்ள இப்போ அந்த தோணியப்பரையும் அம்பிகையும் தரிசனம் பண்ணியாச்சு, இப்போ கோயிலை விட்டு வெளியில வர்றாரு. அதான் புறம்பு எய்தி வெளியே வந்து அன்பருடன் கூடியிருக்கக்கூடிய அன்பர்களோடு சிறபுறத்து பெருந்தகையார் தம் திருமாளிகை சேர்ந்தார். அந்த சிறபுரம் என்கின்ற சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருந்தகையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் அவருக்கு என்று இருக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் இருக்கக்கூடிய அந்த திருமாளிகைக்கு இப்பொழுது சென்று சேர்ந்தார். கோயிலில் தோணியப்பரையும் அந்த அம்பிகையையும் வணங்கிவிட்டு இப்போ மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து அப்படியே கண்ணீர் பெருக்கத்தோடு நேரிய தன்னுடைய மாளிகைக்கு ஞான சம்பந்த பெருமான் வந்து சேர்கின்றார். மாளிகையின் உள்ளணிந்து மறையவர்களுக்கு அருள் புரிந்து, தாழ்பணியும் பெருங்கிழைக்கு தகுதியினால் தலையழி செய்து, ஆளுடைய தம் பெருமான் அடியவர்களுடன் அமர்ந்து, நீளவரும் பேரின்பம் மிக பெருக நிகழும் நாள், மாளிகையின் உள்ளணைந்து, அவருடைய வீட்டுக்குள்ள அந்த மாளிகைக்குள்ளே உள்ளே சென்று மறையவர்களுக்கு அருள் புரிந்து, கூட அந்த சீர்காழியிலிருந்து வந்த அந்தணர்கள்லாம் கூட வந்தாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் அருளை புரிந்து, தாழ்பணியும் பெருங்கிளைக்கு, அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சுற்றத்தார்கள், கிளைனா சுற்றம்னு அர்த்தம், அந்த சுற்றத்தார்களுக்கு தகுதியினால் தலையடி செய்து, அவரவர்களுடைய தகுதிகளுக்கு ஏற்றாற் போல
அவர்களுக்கு கருணை செய்து, சில பேருக்கு திருநீர் கொடுப்பாங்க, சில பேருக்கு பக்கத்தில் பழம் இதெல்லாம் இருக்கும், ஒரு பழத்தை கொடுப்பாங்க. அப்படி அவர்கள் தலையடினா கருணை அப்படின்னு அர்த்தம். இங்கே அந்த பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து தலையடி செய்து ஆளுடைய தம்பெருமான் அடியவர்களுடன் அமர்ந்து அந்த நம்மை ஆளக்கூடிய பெருமானாகிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய அடியார்கள், ஞானசம்பந்தரோடையே கூடவே ஒரு அடியார் கூட்டம் வரும் பார்த்தீங்களா, அந்த அடியார்களோடு ஞானசம்பந்த பெருமானும் அமர்ந்து கொண்டு நீள வரும் பேரின்பம் மிக பெருக நிகழ்ந்தார். அப்படியே அந்த பேரின்பமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நீள வரும்னா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த பேரின்பம். அந்த பேரின்பமானது பெருகி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நாள் ஆனந்த வெள்ளம் பற்றாது முற்றாது இவ்வணி நிலைமை. அந்த இடம்தான் இது. அந்த பேரின்பமானது அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது வற்றவும் செய்யாது, முற்றவும் செய்யாது. அதைத்தான் இதை சொல்றார். நீள வரும் பேரின்பம் மிக பெருக நிகழும் நாள். தினந்தோறும் அந்த இன்பமானது பெருகி கொண்டே இருக்கிறது. அதாவது இறைவனை நினைத்து நினைக்க நினைக்க அந்த இன்பம் வந்து கொண்டே இருக்கின்றது. காளிநாடுடைய பிரான் கடல் வணங்கி மகிழ்வைத ஆழியினும் மிக பெருகும் ஆசையுடன் திருமுருகர் வாழி திருநீலனக்க முதல் தொண்டர் மற்றேனையோர் சோழ நெடும் சுற்றமுடன் தோணிபுரம் தொழுதணைந்தார். காளிநாடு உடைய பிரான் கடல் வணங்கி மகிழ்ந்தார். அந்த சீர்காழி நாட்டை உடைய பிரானாகிய சம்பந்த பெருமானினுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ச்சி அடைவதற்காக முருகநாயனார், 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முருகநாயனாரும் நீலநக்கரும் சீர்காழிக்கு இப்போ வாராங்க. மகிழ்வெய்த ஆழியினும் மிக பெருகும் ஆசையுடன், கடலை விட அவங்களுக்கு இப்போ ஆசை பெருகி கொண்டு இருக்கிறது. கடல் எவ்வளவு பெருசு, அந்த கடல் எவ்வளவு பெருசா இருக்கோ அதை விட பெரிய ஆசை அவர்களுக்கு ஏற்படுகிறது. சம்பந்த பெருமானை நாம பார்க்கணும், தரிசனம் செய்யணும், வணங்கணும் அப்படிங்கிற ஆசையோடு திருமுருகர், அந்த 63 நாயன்மார்களில் ஒருவராகிய திருமுருகரும் வாழி திரு நீலநக்கர், எல்லோருக்கும் வாழ்வை தரக்கூடிய திருநீலநக்கர், அவரும் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர்கள் முதல் தொண்டர். இவர்களோடு வரக்கூடிய அந்த தொண்டர்கள் மற்ற ஏனையோர் இன்னும் அடியார்கள் கூட்டங்கள் எல்லாம் சூழ நெடும் சுற்றமுடன் தோணிபுரம் தொழுது அணைந்தார். இவர்கள் எல்லோரும் முதல்ல அந்த தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய அவர்களோடு வரக்கூடிய சுற்றத்தார்களோடு இவர்கள் தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை முதலில் தொழுது வணங்குகின்றார்கள். நேராக சீர்காழிக்கு வந்தவுடனே முருகர் நாயனாரும் அந்த நீலநக்கரும் அந்த தோணியப்பரை முதலில் வணங்குகின்றார்கள். வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பயரு போன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழில் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி இந்த முருகநாயனாரும் நீலநக்க நாயனாரும் வரும்போதே தோணியப்பரை வணங்கி விட்டு ஞானசம்பந்தர் வீட்டுக்கு வராங்க. இந்த
அப்படி அந்த தோணியப்பரை வணங்கிவிட்டு தோணியப்பர் ஆலயத்திற்கு சென்று வணங்கிவிட்டு வரக்கூடிய அந்த தொண்டர்களை எல்லாம் எதிர்கொண்டு ஞானசம்பந்த பெருமான் வரவேற்கிறார். வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து, இந்த மனமகிழ்ச்சியோடு அந்த சண்பையர்கோன், அந்த சீர்காழிக்கு அரசனாகிய திருஞான சம்பந்த பெருமான் அந்தமில் சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து, அந்த முடிவில்லாத பெருமை பெற்ற அடியார்களோடு எல்லாரோடு அவருடைய வீட்டில் அமர்ந்திருந்து, இனிமையாக அமர்ந்திருந்து, அந்த சீர்காழி பெருமானை வீட்டில இருந்தே நிறைய பதியங்கள் பாடுறாங்க. சுந்தர ஆரணங்கினுடன், அந்த அழகிய ஆரணங்குன்னா அம்பிகைன்னு அர்த்தம், பெண் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிய நாயகி, அந்த சுந்தர பெரிய நாயகியோடு தோணியில் வீற்றிருந்தாரை, அந்த தோணியில் வீற்றிருக்கக்கூடிய அந்த தோணியப்பரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பலபாடி, அந்த நல்ல செந்தமிழின் யாப்பினால், பந்தம்னா யாப்புன்னு அர்த்தம், பந்தம்னா அர்த்தம் வெண்பா ஆசையப்பா பாஞ்சிப்பா கலிப்பான்னு சொல்கிறோம்ல, அந்த யாப்புகள், இந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த யாப்புகள். அப்படி அந்த செந்தமிழின் யாப்புகளால் திருப்பதிகங்கள் பல பாடி அந்த இறைவனை துதிக்கின்றார். அதாவது வீட்டில் இருக்கும்போதே தோணுன போதெல்லாம் பாட்டு பாடுறாங்க அந்த தோணியப்பரை நினைந்து. அதான் சீர்காழிக்கு நிறைய பதிகம் தேவாரத்தில் உண்டு. பெருமகிழ்ச்சி உடன் செல்ல பெருந்தவத்தால் பெற்றவரும், மறுவு பெரும் கிளையான மறையவரும் உடன் கூடி, திருவளர் ஞான தலைவர் திருமணம் செய்து அருளுதற்கு, பருவம் இது என்றெண்ணி அறிவிக்க பாங்கணைந்தார். பெருமகிழ் நிறைய பதிவுகள் நமக்கு கிடைக்காம இருந்துட்டு, அதுல என்ன போட்டிருக்காங்க, அதான் அந்த அந்த சந்த விகற்பங்கள்லாம் அப்புறம் பந்தத்தால் வந்தப்பால் அந்த மாதிரி இதுகள் பூரா இதுல பாடியிருப்பாங்க. அதனால இதுல பொதுவா போட்டாங்க பந்தத்தால் அப்படின்னா அந்த யாப்புக்கள், புதிய புதிய யாப்புக்களை உடைய அந்த பதியங்கள் எல்லாம் அங்க வந்து பாடுறாங்க. அது அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இன்னொரு அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்புல பார்த்தா தெரிஞ்சிடும் பதிக அமைப்பு அப்படின்னு. யாத்திரை அமைப்புன்ட்டு ஒரு புக் இருக்குல்ல, அதுல வந்து அதை போட்டுப்பாங்க. பெருமகிழ்ச்சியுடன் செல்ல. ரெண்டாவது, சில பதியங்களை எங்க பாடினாங்க என்ன ஏதுன்னுட்டு ஒரு சரியான விவரம் நமக்கு வந்து சேக்கிழார் வந்து இருக்கிறத வச்சு அதை செம்மையா பாடிட்டாங்க. பெருமகிழ்ச்சியுடன் செல்ல, இப்படி அந்த நாட்கள் வந்து தினந்தோறும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. பெருந்தவத்தால் பெற்றவரும், அந்த மிகப்பெரிய தவம் செய்ததனால் ஞானசம்பந்தரை பெற்ற சிவபாத இருதயரும், மறுவு பெரும் கிளையான மறையவரும், அந்த மிகப்பெரிய சுற்றத்தார்களாக தழுவிக்கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுற்றத்தார்களாக இருக்கக்கூடிய அந்தணர்களும் உடன் கூடி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து திருவளர் ஞான தலைவர், அந்த
செல்வம் வளரக்கூடிய அந்த மேலான சிவச்செல்வம் வளரக்கூடிய ஞான தலைவராகிய திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்து அருளுவதற்கு, அவருக்கு திருமணம் செய்வதற்கு இது சரியான சமயம், பருவம் இது என்று எண்ணி, இதுதான் சரியான சமயம் என்று அவர்கள் சரியான வயது, இந்த வயசில் நாம் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணி அதை ஞான சம்பந்தரிடத்தில் தெரிவிப்பதற்காக, அறிவிக்க அப்படின்னா தெரிவிப்பதற்காக அவருக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தார்கள். அதாவது சிவபாத இருதயரும் அவருடைய உறவினர்களும் ஞான சம்பந்தர் பக்கத்தில் வந்து கல்யாணத்துக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து அவர்கள் நிற்கின்றார்கள். நாட்டு மறை முறை ஒழுக்கம் ஞான போனகருக்கும் ஓட்டுவது மனம் கொள்வார் கோதில் மறை நெறிச்சடங்கு காட்டவரும் வேள்வி பல புரிவதற்கோர் கண்ணிதனை வேட்டருள வேண்டும் என விண்ணப்பம் செய்தார்கள். நம் நாட்டில் உள்ள வேத முறையில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம், அந்த வேத முறையில் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள், அந்த வழிமுறைகள் ஞான போனகருக்கும், ஞானத்தை உணவாக உண்ட திருஞான சம்பந்தருக்கும் கூட்டுவது மனம் கொள்வார். அவருக்கும் அந்த ஒழுக்கத்தை கூட செய்வது அப்படிங்கிறத மனதில் அவர்கள் தக்க வைத்து கொண்டு கோதில் மறை நெறிச்சடங்கு காட்ட வரும் வேள்வி பல புரிவதற்கோ, குற்றமில்லாத அந்த வேத நெறியில் சொல்லக்கூடிய சடங்குகளை உலகத்தாருக்கு காட்டுவதற்காக வரக்கூடிய அந்த வேள்வி முதலிய பல சடங்குகளை செய்வதற்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும். ஒரு கன்னிதனை, ஒரு மணமகளை வேட்டருள வேண்டும். வேட்டருளுதல்னா திருமணம் செய்தல் அர்த்தம். திருமணம் செய்து அருள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். அதாவது கல்யாணம் முடிஞ்சாதான் வேள்வி செய்ய முடியும். கல்யாணம் முடிஞ்சாதான் வேள்வி செய்ய முடியும். அப்போ ஞானசம்பந்த பெருமான்கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சாதான் வேள்விகள் முதலிய அந்த கிரியைகள்லாம் நீங்கள் செய்ய முடியும், இல்லைன்னா அது வரைக்கும் நீங்கள் செய்ய முடியாது, அதுக்காண்டியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேண்டுகின்றார்கள். அதான் வந்து என்ன, அந்த வேள்வி பல புரிவதற்கு, வேள்விகளெல்லாம் செய்வதற்கு ஓர் கன்னிதனை, ஒரு பெண்ணை, மணப்பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டுகின்றார்கள். இந்த தர்மிக்கு பொற்கிளி இந்த படலம் அப்படின்ட்டு திருவிளையாடற் புராணத்தில் ஒரு படலம் இருக்கு. அதில் தர்மி வந்து எப்படிப்பட்டவன்னா சிவாச்சாரியார் மரபை சார்ந்தவர், சிவபெருமானை தொட்டு பூஜை பண்ணக்கூடியவர். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேதங்கள்லாம் படிச்சிருக்கிறான், ஆகமங்கள்லாம் படிச்சிருக்கிறான். அவனுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை, கையில் காசு விடும், வறுமைனா வறுமை, அப்படிப்பட்ட ஒரு வறுமை. ஏன்னா இப்போவே கொஞ்சம் நெறிமுறைகள் வந்து கல்யாணம் முடிஞ்சாதான் சாமியை தொட்டு பூஜை பண்ணலான்னுட்டு இருக்கு. அப்போ வேதம் படிச்சுட்டு வந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் கூட இந்த மற்ற சடங்குகளுக்கு கூட அவங்கள அனுப்பதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ தர்மி வந்து சிவபெருமானுக்கு போய் என்ன வேண்டுதானா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு, எதனால அப்படின்னா உன்னைய தொட்டு பூஜை பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்திருக்கு, உன்னைய தொட்டு பூஜை பண்ணணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா தான் உன்னைய தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அதிகாரமே எங்களுக்கு வருது. அப்போ அதுக்கு என்கிட்ட கையில் காசும் கிடையாது, அம்மா அப்பாவும் கிடையாது. 1000 பொற்காசு எனக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சேன்னா அதில் ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிடுவேன், ஒரு வீடு கட்டிக்கிடுவேன், சௌக்கியமாகவும் இருப்பேன், உன்னையும் தொட்டு பூஜை பண்ணிக்கிடுவேன் அப்படின்ட்டு தான் வேண்டாம். சினிமாவில் காமிக்கிற மாதிரி அவன் ஆசைப்பட்டுலாம்
வேண்டல். அந்த இதில் திருவிளையாடல் புராணத்தில் அவங்க படத்தில் வந்து காமெடியாக எடுத்திருக்காங்க. திருவிளையாடல் புராணத்தில் உன்னை தொட்டு பூஜை பண்ணதுக்கு அதிகாரம் நாங்கள் கல்யாணம் முடிச்சா தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனால எனக்கு அந்த 1000 பொற்காசை கொடு. எங்கள் அம்மா அப்பா கிடையாது, நான் அனாதை, யாரும் தொட்டு செலவழிக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு, நீ தான் ரூபா தரணும், நீ தந்தாத்தான் நான் கல்யாணம் முடிக்க முடியும் அப்படிங்கிற இதில் தான் வந்து கேட்குறான். ஒன்று வந்து இறைவனை தொட்டு பூஜை பண்ணுவதற்காக ஆசைப்பட்டு அந்த ரூபாயை கேட்குறான். ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆசையை அவன் கேட்குறான். அதை மாதிரி இவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஞானசம்பந்த பெருமான்கிட்ட, இந்த வேள்விகள்லாம் செய்யணும்னா கல்யாணம் முடிஞ்சாத்தாம்பா அந்த வேள்விகள்லாம் செய்ய முடியும், அப்போதான் அந்த அதிகாரமே நமக்கு வந்து கிடைக்கிது, அதுக்காண்டியாவது நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஞானசம்பந்தர் மறுப்பாருன்னு தெரியும், அதனால தான் முதல்லையே ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டை அவங்க வந்து கொடுக்குறாங்க. மற்றவர்தம் மொழி கேட்டு மாதவத்தின் கொழுந்தனையார் சுற்றமுறு பெரும்பாச தொடர்ச்சி விடு நிலைமயராய் பெற்றம் உயர்த்தவர் அருள்முன் பெற்றதினால் இசையாது முற்றியது ஆயினும் கூடாது என்று அவர் முன் மொழிந்தருள மற்றவர்தம் மொழி கேட்டு வந்து சொன்ன அவங்க அப்பா, சுற்றத்தார்கள் இவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு மாதவத்தின் கொழுந்து அடையார், மிகப்பெரிய தவத்திற்கே ஒரு இலக்கணமாக அமைந்திருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான். சுற்றமுறு பெரும் பாசத்துடன் அவர் எப்படி இருக்கிறாங்க? ஞானசம்பந்த பெருமானுடைய மனம் தன்னை சுற்றி வரக்கூடிய அந்த மிகப்பெரிய பாச தொடர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் அவர் இருக்கின்றார். ரெண்டாவது, அவங்க எழுதின பதிகத்தில் நிறைய பதிகத்தில் இந்த பாசபந்தம்லாம் நிலையாதது, இறைவன் ஒருவன் தான் நிலைத்த பொருள்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களே அந்த பந்த பாசத்துக்குள்ளே ஈடுபட்டாங்கன்னா அவருடைய சொல்லுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். பெண்டீர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெருங்கடலை விண்டு கொண்டே வாழ மாட்டேன், கண்டு கண்டே ஒன்றன் நாமும் காதலிக்கின்றது உள்ளம் வண்டு கிண்டி பாடுஞ்சோலை வலிவலம் மேயவனே அப்படின்னுட்டுலாம் பாடுதாங்க. பேதை பெருங்கடல், அறிவில்லாத இந்த பெருங்கடல்னே சொல்றார். பெண்டீர் மக்கள் சுற்றம் என்னும் பேதை பெருங்கடலை விண்டு பண்டே வாழ மாட்டேன், இந்த உலக சம்சார இதில் வாழ்க்கையில் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு நிறைய பாடல்களில் சொல்கிறாங்க. சொன்னாங்க, அவர்களே அதுக்கு தகுந்தாப்புல வாழணும்ல, அதைத்தான் இதில் வந்து ஞானசம்பந்த பெருமானும் சொல்கிறாரு. நான் அவருடைய மனம் வந்து அந்த மிகப்பெரிய பாசம் முதலிய தொடர்ச்சிகளிலிருந்து விடுபடக்கூடிய நிலை மேலே அவருடைய நிலை இருக்கின்றது. பந்த பாசங்களெல்லாம் அற்ற நிலையில் அவர் இருக்கின்றார். பெற்றம்புயர்த்தவர் அருள் முன் பெற்றதினால், இதெல்லாம் எதனால? அந்த இடப வாகனத்தை கொடியாக வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய அருளை ஏற்கனவே பெற்றதின் காரணமாக பந்தபாசங்களிலிருந்து விடுபட்டு அவர் இருக்கின்றார். ஆகையினால் இசையாது, அவங்க அப்பா சுற்றத்தார்கள் சொன்ன வார்த்தைக்கு சம்மதிக்காமல், நீங்க சொன்னதெல்லாம் ஏற்புடையது தான், அதெல்லாம் நான் ஒன்று தப்புன்னு சொல்லலை, முற்றியது ஆயினும் நீங்கள் சொன்னதெல்லாம் உலகியல் வழக்குக்கு ஏற்புடையது தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் நீங்கள் சொன்னது என்னிடத்தில் நடக்கக்கூடாத ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார். கூடாது என்று அவர் முன் மொழிந்தருள, கூடாதுன்னா என்னிடம் நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன், பந்தபாசம்லாம் அறுக்கக்கூடிய அறுத்த நிலையில் நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு, நான் ஞானியாக இருக்கின்றேன்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் அவங்கள்ட்ட எடுத்து கூறுகின்றார். அருமறையோர் அவர் பின்னும் கை தொழுதங்கு அறிவிப்பார்,
இரு நிலத்து மறை வழக்கம் எடுத்தீர் நீராதலினால் வருமுறையால் அறு தொழிலின் வைதிகமா நெறி ஒழுகும் திருமணம் செய்து அருளுதற்கு திருவுள்ளம் செய்யும் என அருமறையோர் அவர். அந்த உடன் வந்திருக்கக்கூடிய அந்த வேத விற்பனர்கள்லாம் சுற்றத்தார்கள்லாம் மேலும் கை தொழுது சம்பந்த பெருமானை விடுறதா இல்லை அவங்க இன்னும் கை தொழுது வந்து அறிவிப்பார். அதுக்கப்புறமும் சொல்லுதாங்க ஞானசம்பந்த பெருமான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க திரும்பவும் சொல்கின்றார்கள். இரு நிலத்து மறை வழக்கம் எடுத்தீர். இந்த பூமியில் வேதத்தினுடைய வழக்கங்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்து வந்திருக்கின்றீர். எடுத்தீர் அப்படின்னா பாதுகாத்தீர்னு அர்த்தம். வேதத்தினுடைய அந்த வழக்கங்களை எல்லாம் பாதுகாத்தீர். அந்த வேதத்தை சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும்? அவங்க திருமணம் செய்தே ஆக வேண்டும். ஆதலினால் வருமுறையால் அறுத்தொழிலின் வைதிகமா நெறி ஒழுகும். இந்த எல்லோருக்கும் செய்யக்கூடிய அந்த நன்மையான தொழில்களை உடைய அந்த வைதிகம் என்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த நெறியில் ஒழுகக்கூடிய நீங்கள் கட்டாயம் திருமணம் செய்து எல்லோருக்கும் அருள் செய்வதற்கு உங்களுடைய திருவுள்ளத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு அதற்கு எங்களுக்கு சம்மதம் தர வேண்டும், திருவுள்ளம் செய்யும் என சம்மதம் தர வேண்டும்னுட்டு அவர்கள் வேண்டுகின்றார்கள். அதாவது வேதத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வேதத்தை இதுவரைக்கும் நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க. ஏன்னா சமணர்கள் வேள்வியெல்லாம் கூடாதுன்னாங்க. சம்பந்த பெருமான் அதையெல்லாம் வெற்றி கண்டு வேள்விகள்லாம் செய்யணும் அப்படின்னுட்டு நீங்கள் நிலைநிறுத்திட்டு வந்தீங்க. அந்த வேதத்தில் இந்த மாதிரி வேத விற்பனர்கள் திருமணம் செய்து மீண்டும் அந்த வேதத்தை வளர்ப்பதற்காக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டுலாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கடைபிடிக்கணும்ல அப்படிங்கிறதுனால அந்த வேதத்தை பராமரிப்பதற்காக வேண்டியாவது நீங்கள் திருமணம் செய்யணும். ரெண்டாவது இறைவனை பூஜை செய்வதற்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு அதிகாரம் கிடைக்கி அப்படின்ட்டுலாம் இவங்க மீண்டும் எடுத்து கூறுகின்றார்கள். மறைவாழ அந்தணர் தம்பாய்மை ஒழுக்கம் பெருகும். துறைவாழ சுற்றத்தார் தமக்கருளி உடன்படலும். பிறைவாழும் திருமுடியில் பெரும் புனலோடு அரவணிந்த கரை வாழும் கண்டத்தார் தமை தொழுது மனம் கழித்தார். வேதங்கள் வாழ்வதற்காகவும் அந்தணர்களினுடைய அந்த உண்மைத்தன்மை, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்கள் இருக்கக்கூடிய பெருகி இருக்கக்கூடிய அந்த துறையும் வாழ்வதற்காகவும், அதாவது அவர்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த அந்தி சந்தி வேளைகளில் செய்யக்கூடிய அந்த நியமங்கள் இதையெல்லாம் பெருகி அந்த வேதத்துறையானது வாழ்வதற்காகவும் சுற்றத்தார் தமக்கு அருளி உடன்படவும். அந்த சுற்றத்தார்களுக்காக வேண்டி சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசே இல்லாமல் அவர்களுக்கு அருள் செய்வதற்காக உடன்படுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அந்த பிறை வாழும் திருமுடியில், சந்திரன் வாழக்கூடிய அந்த திருமுடியில் பெரும் புனல், மிகப்பெரிய கங்கை ஆற்றை பாம்போடு அணிந்திருக்கக்கூடிய அந்த கரை வாழும் கண்டத்தார், அந்த விஷத்தை விஷம் இன்னும் வாழ்ந்து இருக்கின்றது. அந்த விஷத்தை உடைய கண்டத்தை உடைய நீலகண்ட பெருமான் தம்மை தொழுது மனம் கழித்தார். அந்த பெருமானை எல்லோரும் ஞானசம்பந்தரும் மற்றவர்களும் தொழுது மனதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பகை.
எது சந்திரனுக்கும் பாம்புக்கும் பகை, அந்த ரெண்டையும் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் முடியும், அதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை வந்து ரெண்டுக்கும் ஒத்து வராத ஒன்று, பகையோடு இருக்கக்கூடியதை வச்சு அந்த பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. பிறை வாழும் திருமுடியில் பிறை சந்திரன், அரவு அணிந்த பாம்பை அணிந்தவர், பாம்புக்கும் சந்திரனுக்கும் ஆகாது பகை. அப்போ இந்த திருமணம் வந்து நடக்கும், ஆனால் அன்றைக்கே முக்தி அடைஞ்சிருங்கிற மாதிரி அதை வந்து சொல்றார். அதை ஒரு குறிப்பாக அதில் வந்து உணர்த்துகின்றார். மேலும் கரை வாழும் கண்டத்தான், விஷத்தை உடைய அந்த நீலகண்ட பெருமானை தொழுது எல்லாரும் மகிழ்ச்சியில் அவர்கள் தலைத்தார்கள். சம்பந்த பெருமான் கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து இருக்கின்றார்கள். திருஞான சம்பந்த திருவுள்ளம் செய்ததற்கு தருவாய்மை மறையவரும் தாதையரும் தாங்கரிய பெருவாழ்வு பெற்றவராய் பிஞகனார் அருள் என்றே உருகா நின்று இன்பமுறும் உள மகிழ்ச்சி எய்துவார். திருஞான சம்பந்த பெருமான் திருவுள்ளம் செய்ததற்கு, திருவுள்ளம்னா சம்மதம்னு அர்த்தம். அதாவது சம்பந்த பெருமான் வந்து ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும்போதும் மதுரையில் சாமிகிட்ட போய் உனக்கு சம்மதமானு கேட்பார். அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, கேட்பாங்க, வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே அப்படின்னா உனக்கு சம்மதமா அப்படின்னு அர்த்தம். திருவுள்ளமேனா உனக்கு சம்மதமா, வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே ஞாலம் நின் புகழை மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் ஆதியே அப்படின்ட்டு அந்த பதியம் பாடுறாங்க. அப்போ வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து திருவுள்ளம்னா சம்மதம்னு அர்த்தம். அப்படி அந்த திருஞான சம்பந்த பெருமான் சம்மதம் தெரிவித்ததற்கு தருவாய்மை மறையவரும், அந்த உண்மை தன்மை உடைய அந்த வேத விற்பன்னர்களும் தாதையரும் அவருடைய அப்பாவும் சிவபாத இருதையரும் தாங்கரிய பெருவாழ்வு பெற்றவரால், தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய வாழ்வு, அவ்வாழ்வினை பெற்றவர்களாக மகிழ்ச்சி அடைந்து பிஞகனார் அருள் என்றே, சம்பந்த பெருமான் சம்மதம்னு சொன்னது சிவபெருமானுடைய திருவருள் தான் அப்படின்ட்டு லேசில் சம்மதம் சொல்ல மாட்டாரேன்னு முதல்ல பயந்து தான் போகிறாங்க. இப்போ சம்மதம் சொன்ன உடனே அது வந்து பிஞகனார்னா சிவபெருமான் அர்த்தம். சிவபெருமானின் அருள் என்றே, சிவபெருமான் தந்த அருள் என்றே உருகா நின்று இன்பமுறும், உருகி நின்று இன்பத்தை அவர்கள் அடைந்து உள மகிழ்ச்சி எய்துவார், உள்ளத்தில் அவர்கள் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். ஏதமில் மறையவரில் ஏற்ற குலத்தோடு இசைவார், நாதர் திரு பெருமணத்து நம்பாண்டார் நம்பியனும், நாதர் திரு பெருமணத்து நம்பாண்டார் நம்பி பெரும், காதலியை காளி நாடுடைய பிரான் கை பிடிக்க, போதும் அவர் பெருந்தன்மை என பொருந்த எண்ணினார், ஏதமில் சீர் மறையவரில் குற்றமில்லாத
பெருமை பொருந்திய அந்த வேத விற்பன்னர்களில், வேதம்னா குற்றம், இல்லைன்னா இல்லை, குற்றம் இல்லாத பெருமை பொருந்திய அந்த அந்தணர்களில் ஏற்ற குலத்தோடு இசைவால், நல்ல உயர்ந்த குலத்தோடு இசைவாக இருக்கக்கூடியவர்கள், இசைனா புகழ்னு அர்த்தம், புகழோடும் அவர்கள் இருக்க வேண்டும். நாதர் திருப்பெருமணத்து நம்பாண்டார் நம்பி, அந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமையோடு இருக்கக்கூடியவர் திருப்பெருமண நல்லூர், நல்லூர் பெருமணம்னு சொல்றோம்ல, அந்த பெருமணம்ங்கிற திருப்பெருமணம் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய நம்பாண்டார் நம்பி, அவர் பெற்ற மகளை, காதலினா மகள்னு அர்த்தம், அவர் பெற்ற அன்புடையவள், காதலினா அன்புடையவள், காதலன்னா அன்புடையவன். அதை ஒரு பெற்றோருக்கு அவர்கள் காதலன் காதலியாக இருக்கும்போது, அப்பெற்றோர்களுக்குன்னு எடுக்கும்போது மகள் மகன் அப்படின்னு அதற்கு எடுத்துக்கிடணும். அப்படியே அந்த நம்பாண்டார் நம்பி பெற்ற மகளை காளி நாடுடைய பிரான், அந்த சீர்காழி என்கின்ற நாட்டை உடைய தலைவனாகிய ஞானசம்பந்த பெருமான் கைப்பிடிக்க, அவர் திருமணம் செய்து கொள்ள போதும் அவர் பெருந்தன்மை. அந்த அந்த நம்பாண்டார் நம்பியினுடைய பெருந்தன்மை மிகச் சிறந்ததாக இருக்கிறது. அந்த ஒரு தகுதியே போதும் என்று அந்த இருவரையும் மன வாழ்க்கையில் பொருந்துவதற்கு அவர்கள் எல்லோரும் நினைக்கின்றார்கள். இந்த நட்சத்திரம் ஜாதகம்லாம் பார்த்து பொருத்தமும் இருக்கு. இந்த திருமணம், அவரும் நல்ல ஒரு தர்மசீலராக இருக்கின்றார். அவருடைய பெருந்தன்மையை தான் பெருந்தன்மைன்னு போட்டிருக்கு. அவருடைய பெருந்தன்மை இந்த குலத்துக்கு தகுதியானவர் தான், இந்த திருமணத்துக்கு அவர் தகுதியானவர் தான், அவருடைய மகளும் அதற்கு தகுதியானவளாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர்கள் ஒரு எண்ணத்தை அங்கே வைக்கின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இப்போ நடத்தினதுலேருந்து இது வரைக்கும் பாட்டாக சொல்லுதேன், ஒரு தடவை வாங்கி சொல்லுங்க.